வணக்கம் மேரிக்ஸ். இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்ல உள்ள வரும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பத்தினு. ஸோ பேசிக்காக ஒரு பிகினராக இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா பேசிக்காக இருக்கும். ஆமாம், பேசிக்காக இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் கற்றுக்கலாம். ஓகே, ஏன்னா நாங்களே லேர்ன் பண்ணி தானே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்களே எப்படா கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் மார்க்கெட்டை இந்த சீரீஸை வந்து இழுத்து கொண்டு போகலான்னு வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியதுலாம் நிறையா இருக்குது. ஸோ பேசிக்காக நாங்கள் லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே சொல்லி ஒரு பிகினருக்கு தேவையான எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இதில் சில பேசிக்கான விஷயம்னா இபிஎஸ், அப்புறம் புல் பியர், அப்புறம் புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரேஷியோ அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இபிஎஸ் வேல்யூ அண்ட் பிஇ ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வேல்யூனா ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். பிஇ ரேஷியோ ஏன்டா கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக தேவைப்படுற ஒரு விஷயம். அதை பார்த்து தான் நம்மளோட ஒரு ஸ்டாக்கே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். பெரிய விஷயம். ஸோ இபிஎஸ் வேல்யூவோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா நெட் ப்ராஃபிட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இபிஎஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம போடுறது மூலயமா இந்த இபிஎஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, ஏர்னிங் பெர் ஷேர். இப்போ ஒரு 9 ரூபாவோ 10 ரூபாவோ ஒரு ஷேருக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோன்னு வருது, ஒரு பெர் ஷேருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறாங்களோ அது கூட இந்த ஏர்னிங் பெர் ஷேரை வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிஇ ரேஷியோ கிடைக்கும். அந்த பிஇ ரேஷியோ வச்சு எப்படி அனலைஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்குது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிஇ ரேஷியோ இப்போ ஒரு 40 ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்க, ஒரு 30 இன்னொரு கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னா இந்த 40ன்றது எதை பொறுத்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹1 நீங்கள் ப்ராஃபிட் வாங்குறீங்கன்னா அந்த ₹1 நீங்கள் எவ்வளோ கட்டி வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான். இப்போ 40 ரூபா கட்டி ஒரு கம்பெனியில் வந்து அந்த ₹1 சம்பாதிக்கிறது எப்படி இருக்குது, 30 ரூபாயிலே இன்னொரு கம்பெனியில் சம்பாதிக்கிறது எப்படி இருக்குது. இந்த 30 ரூபா தான் சீப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஓவர் ரேட்டட் ஸ்டாக் எல்லாத்தையும் வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. புல்லு பியரை பற்றி அந்த புல்லு பியரு அது வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, புக் வேல்யூ பற்றி பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ என்னன்னா, இப்போ ஒரு புது கம்பெனி மார்க்கெட் உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த கம்பெனி தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதே மார்க்கெட் வேல்யூனா என்னன்னா, இப்போ அந்த கம்பெனி புதுசாக என்ட்ரு ஆகும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஏறி இருக்கும். அது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி வேணாலும் வேரி ஆகலாம். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இதுவே புக் வேல்யூனா என்னன்னா, இப்போ அந்த கம்பெனி வந்து டிசால்வ்னா க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனியை. அப்போ வந்து அவங்களுக்கு அசெட் கொஞ்சம் இருந்திருக்கும். அதை வச்சு அவங்க லைபிலிட்டிஸ் வந்து அவங்க கடனை அடைச்சிட்டு எதுக்கடா நம்ம அக்கௌண்ட்ஸ் படிக்கிறோம் நம்ம தோன்றதெல்லாம் இதுக்கு தான். இந்த மாதிரி விஷயத்துக்காக அதெல்லாம் யூஸ் ஆகும். This is an unwanted statement irrelevant to the current situation. கம்பெனி மேல யாராச்சும் நம்பி ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த கடன் அடிச்சுட்டு மீதி கொஞ்சம் அசெட் இருக்கும், அதெல்லாம் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் புக் வேல்யூன்னு சொல்றாங்க. இப்போ வந்து புல்லு பியரை பத்தி பார்ப்போம். புல்லுனா ஒன்றும் இல்லை. இப்போ புல்லுனா என்ன, ஒரு கொம்பு வச்சிருக்க ஒரு மாடு வந்து உங்களை வந்து முட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பறந்து போய் விழுவோம், எப்படி மேலே போவோமோ அதே மாதிரியே இந்த ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டா போவோம். அதை வந்து ட்ரேடிங்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், பை அண்ட் சேல் இருக்கும். அந்த ஸ்டாக் எப்போ அப் ட்ரெண்ட் ஆகுதோ அதை பைன்றாங்க. அதுவே பேர்ன்ற போது பையன் இல்லப்பா புல்லுன்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரியா வந்து இந்த பேருன்றது வந்து எதே எப்படி அப் ட்ரெண்ட் ஆகுதோ அது மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதான் வந்து புல்லுன்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லைன்றாங்க. பேருன்றாங்க. ஸோ என்னன்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆமாம், வெறும் 4 நிமிஷத்துக்குள்ள இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி முடிச்சிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஆமாம், இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் சில விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி சில விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் தான். நன்றி நன்றி நன்றி.